நீங்களும் கத்தி நான் கத்துறேன் என்ன வருதுப்பா சொல்லுங்க. இன்னைக்கு 50 பேர் பேசுறீங்க, ஒரு ஆள் பேசுறேன் என்ன சரி. இந்த பாதாளத்திய தனத்தோடு பரிமாறிக்கப்பட்ட பாக்கியனார் புரண்டிய மயிலாவன நதியென்றார் பாஜி எனக்கு நண்பராக வந்து அரசனை வச்சிருப்பார். இதுவரையும் காணவில்லை. வழிமுகம் ஓடிக்கிட்டே இருக்குதா? சரியா பாருங்க, ஒழுங்கா பாருங்க பாரு. இப்ப பாருங்க, ஒழுங்கா பாருங்க. பாலும் பழமும் காய். இப்ப சரியாக்குதா? இப்ப சரியாக்குதா? இதே மாதிரி பாடலாமா? பாலும் பழமும் கை பாலும் பாலும் பழம் பாலும் பழம். அடுத்த வரியா? எங்களுக்கு புரியவே இல்லையா? உங்களுக்கு புரியவே இல்லையோ? போறோம். ஆமா, வந்துக்கிறாரு பாரு. அவர் வாயில நுழைய மாதிரி பாரு. அவர் வாயில நுழைய மாதிரி. அவர் வாயில நுழைய மாதிரி பாடுறேன். ஊழும் குழம்பு வாயில ஊத்தி. இப்ப நல்லா இருக்குதா? கரும்பு குழம்பு வச்சு நக்கிட்டு போடுவோம். பாலும் பாலும் பாட்டு பாடல பால் யாரை கொடுப்பாங்க? Hello. 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 Hello.
ஹலோ ஹலோ காசு எவ்வளவு பேசுறீங்க போங்க ஆத்தல் மம்மாளி மாடி ஏற்றுவோம் மாடி மேய்க்க போனாங்களே வந்துட்டாங்க வேற என்ன கேட்க சொல்லு ஏன் சும்மா போட்டு அவங்களுக்கு சேர்த்து வாங்கி அப்படியே மாறா எதுல கத்தி கிடக்குறான் எது கத்துற பொதுவா பேச அமைதியா பேசு கன்னியாகுமரி ஆமா சரியா என்னடா ஓ துண்ண முடியாது நல்லா தான் துண்டு வந்தேன் என்ன உனக்கு சாப்பிட டீயா தும்புற நீ வேலை தும்புற நேத்து ஆமா ஒரு பேச்சுவார்த்தை நான் சொன்னேன் ஒரு தமாஷுக்கு மைதான சண்டை ஆமா நீலமேக பட்டாபிஷேகம் ஆமா ஆஞ்சநேயர் பாதாள விஜயம் ஆய் பொறுப்பு சிலையில வருவது நீயா சொல்லிட்டு நீயா அனுபவிக்கணும் ஆனா யாராருக்கு ரத்தம் வந்து எனக்கு தெரியாது நீங்க ஆனா கண்டிப்பா நீங்க ரத்தம் வந்துடும் என்ன ஒண்ணும் விட்டுல நான் எதுவுமே சொல்லல நீதான் என்ன சொன்னா ஏது எப்படி ஆச்சுங்க ராமநாட்டி சொல்லு இன்னும் ஒண்ணுமே சொல்லலாம் ஓ உனக்கு முடி நான் வரணும் நீங்க வந்த பிறகு நான் வரேன் ஏண்டா காலத்தை அமெரிக்காடு ஐயா நான் வர வேண்டிய ஒரு ஆபத்து நான் வர வேண்டிய ஒரு சோழ கொல்ல ஆமா குத்தி அடிச்சுக்கிறான் புள்ள இந்த காவலுக்குலாம் இந்த நொல்ல காவலுக்குலாம் ஒரு நொல்ல எப்படி கரெக்டா கட்டியன் போடக்கூடிய காவல்காரன் நாயே காலையேற்றம் நீங்க வருவதற்கு முன்னதாக வர வேண்டும் மக்கள் எல்லாம் அமர வைத்து விட்டு வங்காளி மன்னன் மாவீரன் வயதான வருகிறார் என்று சொல்லிக் கொண்டு ஒரு கட்டியை போடக்கூடியவர் ஒரு கட்டியை போடப்பட்டவர் ஏதா காலமாக கேட்கிறேன் நான் வர வேண்டிய ராமத்துக்கு சொல்லல நான் வர வேண்டிய சோழ கொல்ல அதே சுற்றி அடிச்சுக்கிறான் முல்லை அது காவலுக்கு இந்த
உட்காந்து நல்லா யோசி. நான் வீட்டுல போனா போறேன், அந்த கோயில் இருந்து வாரேன், வந்து போறேன், சின்ன தேரை, அந்த தேரை பார்த்துட்டு ஓடி ஒரு தாரை, ஏன் கொண்டாட்டி தாரை, அதை போட்டார ஓட்டு போறேன், அது ஊத்துனா மோரை, அது வச்சா தொட்டுக்க கீரை, சாப்பிட்டுக்கிட்டே இருந்த கொல்ல மஞ்சள் வச்சு போறேன். ஆனா உடனே கூட்டின யாரு, அதுல கறந்து பெரிய பாறை, மாட்டிக்கு முடிச்சுக்குமா என் மாற, ஒன்னும் முடியல மீற. அப்புறம் என்ன சொல்ல போறேன் வேற? உனக்கு புரியாது, தண்ணி ஊற்றி குடிச்சிருந்தா புரியும். அந்த ராவா குடிக்கிறோம் எப்படி புரியும்? சொன்னது பல வார்த்தை, சரி. ஆனா ஆமா, என்னாலே மூச்சு தாங்க முடியல. கேட்கறதுக்கு ஏன் மூச்சு தாங்க முடியல? ஆமா, இவ்வளவு வேகமா சொல்றேன். மூச்சு விடாம. ஆமா, நீ வவுத்துக்கு என்னதான் தின்ற? நான் வவுத்துக்கு சோறு தூண்டுறேன், நீ அதை தந்துடுற. ஏன் அடிக்கிறீங்க? விடுங்க, ஆளை விடுவா, 2 நாள் விடுவாங்கப்பா. ஏன் இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க? மனுஷனா பொறுத்தா இருக்கணுங்க, கோபம் வரணும். கோபம் வரணும் தான் மனுஷன், கோபம் வராதவன் மனுஷனே கிடையாது. கோபம் வரவன் தான் மனுஷன், கோபம் வராதவன். ஆனா மனுஷனா இருந்தாலும் காரணத்தோட கோபம் வரும், காரணம் இல்லாத கோபம் வரும். காரணத்தோட கோபம் யாருக்கு வரும்? காரணத்தோட கோபம் யாருக்கு வரும்? மனுஷனுக்கு தான் வரும் காரணத்தோட கோபம். ஆனா காரணம் இல்லாத கோபம் வரும், அது யாருக்கு வரும்? நீ மனுஷன், நானு நாய். இவன் அர்ஜுன் புள்ள என் கூட்டுக்கு சமானம். என்ன இருக்கட்டு போற கத்த காட்டுறான். எந்த இடம்? வருஷம் கூத்தாடுற இடம். என்ன வரவங்களோ என்ன கேட்குறீங்க? சம்பளம் வந்துருக்கீங்க, வேலை போடும்போது கேட்கணும். ஆகியாரு ஓனர் பேருங்க ஊருக்கு அவங்க கேட்கணும். நீ வந்து செம்மலை கூட்டு வந்துருவேன். அவன் ஊருக்கு நான் சொல்ல காசு நீ வாங்கிக்கோ. நீ சொல்லு. இதுதான் போதான இலக்கை. போதான இலக்கை ஆளக்கூடிய நகின புரிதிய நகிர்தாவன. ஓ, நீங்க யாராவது போறீங்க? நீ யாராவது போறதுன்னு எனக்கு தெரியாது. ஆமா, ஆனா நீ யாராவது போறந்தியோ, வந்தவங்க போனவங்க போறந்தியோ, இல்ல விருந்தாளிக்கு போறந்தியோ, இல்ல ஈயம்பூசனுக்கு போறந்தியோ, இல்ல ஐஸ்வரிக்கு போறந்தியோ, ஆனா நீ அவங்களாம் போறக்க மாட்டேன். இனிமேல் கோவில் திருவிழாவுக்கு பலூன் வைக்க வராங்க, அவனுக்கு தான் பிறந்திருக்கணும். என் அம்மா சொல்லல, வாயை வச்சு ஊதுனா பம்பு வச்சு அடிச்சாங்க. பாதாள இலங்கை. இந்த பாதாள இலங்கை ஆளக்கூடிய விபு என்ற அரக்கேற்றம். விபு என்ற அரக்கனுக்கும் கும்பே நாசிகை. கும்பி நாசிக்கு பிறந்தவர் 2 பேர்கள். யாரா? நான் பைரவனை பிறந்தேன். பைரவனன். ஆமா, என் தங்கை தூரதண்டிகை பிறந்தார். தூரதண்டிகை. ஆனா 2 பேரும் ஏதோ ஏக தத்திரவாதியாக இருக்கான். ஆமா, காலகட்டத்தை திருமணம் செய்தனால 7 வயசிலே பிறந்தவர். ஆமா, அதனால அவளை நான் மறந்து விட்டேன். ஓ, திருமணம் செய்து கொடுத்தவர்களே மறந்து விட்டேன். அதோட உங்க பாப்பா நீ பார்க்கல. ஆமா, சரி. ஆனா இந்த பாதாளிங்கை எங்க இருக்கு தெரியுமா? அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆமா, ஆனா எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. மேலே 7 உலகம், மேலே 7, கீழே 7 உலகம். ஆமா, மேலே 7 உலகம், 7 14. 14 உலகத்திலும் ஆமா, இந்த பாதாள உலகம். மேலே 7 உலகம். 7 உலகம். பூலோகம் 1, பூலோகம் 2, நாலோகம் 3, நவலோகம் 4, சத்தியலோகம் 5, நவலோகம் 6, பிரமலோகம். ஆமா 7. இல்ல 7 உலகம். 7 உலகம். ஆமா, கீழே 7 உலகம். கீழே 7. அதுல இதுல பகாதல மாத்தால உம்மால. நீ சொல்லலாம் கம்முன்னு தான் இருப்பாங்க.
அது இங்க சொல்ற கம்னு இருக்க கம்னு நீ சொல்லுங்க எங்களுக்கு சொல்லியாரு இனிமேல் ஆச்சுன்னா அசிங்க படுத்துருவேன் நான் அசிங்க படுத்துருவேன் இது அசிங்க தாமல் இந்த தாமல் கிராமத்துல அசிங்க படுத்துருவேன் அவரு நீ அசிங்க போட்டுருவேன் சங்கரு நான் அசிங்க அது காலையில இந்த பக்கம் நடமாடுற மாதிரி பாரு ஏன் அவரு நீ அசிங்க போட்டு சொல்றேன் நலம் பெறலாம் தானியம் பெறலாம் குணம் பெறலாம் குட்டி சம்பத்து பெறலாம் பிறர் குடும்பம் நம்மளுக்கு இனி கிராமத்தை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதை வைத்தவர் காலம் சென்ற மதிப்புக்கும் மரியாதை ஐயா அவர்கள் சுந்தரம் என்கின்ற மீன் என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கும் மரியாதை ஐயா அவர்கள் சாலோக சுவாமியில சொல்லக்கூடிய 4ஆம் பதவி கிட்ட வேண்டும் என்று இறைவனடி சென்று விட்டார் நாராயணனுடைய புண்ணியத்தால் சொர்க்க பதவி கிட்ட வேண்டும் விட்டார் ஒரே அனுப்பிக்கு ஒருமிக்கு சென்று ஒரே மனதோடு இறந்தவருக்கு சொர்க்கம் சேர வேண்டும் என்று இந்த எல்லாம் வல்ல இந்த தெய்வீக மேடையிலே வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். நன்றி 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 வணக்கம். ஆமா நான் உன்னை வந்து கிளியூர்ல அசிங்க பார்த்திருக்கணும். கிளியூர்ல பண்ணது உனக்கு தெரியாது. அசிங்க பார்த்துருவோம் நான் என்ன பண்ணியா அசிங்க படுத்தணுமா காலையில ரோட்ல நடமாட மாட்ட சத்தியமா என்ன இவன் கதை உனக்கு தெரியுமா இவன் கதை உனக்கு தெரியுமா இன்னைக்கு தான் வந்திருக்க இதுக்கு முன்னாடி இவன் கதை உனக்கு தெரியாது நம்ம இவங்க ஊருக்கு பக்கத்துல நாடகம் வாங்கணும் என்ன ஒரு தெரியுமா சேந்தமங்கலம் நாடக நாட்டத்துக்கு வரணும் முதல்ல 3 ராத்திரி நாடகத்துல 1 ராத்திரி நாட்டத்துல 2வது ராத்திரி நாடகத்துக்கு வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனா எங்க விசேஷத்துக்கு போனான்னு தெரியல நான் எங்க மாமியார் வீட்டு கடலூருக்கு போயிட்டேன் எங்க போனா கடல் காலையில நாடகத்துக்கு விட்டு போனா பாரு ஒரு 500 ரூபாய் பணம் வாங்கி போனோம் ஆனா அங்க போய் மீன் கறி முட்டைன்னு போட்டாங்க அந்த ஊர்ல நல்லா புது கீழி பண்றான் அவன் சோத்த அந்த மீன் கறி முட்டைன்னு போட்டா அங்க துண்டுட்டான் அந்த விசேஷத்துக்கு போனா அங்கேயும் தான் துண்டான்னு தெரியல கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறான் அவன் வந்து மிஸ்கான்னு பாக்குறான் என்ன ஏன் நாடகத்துக்கு போல இங்கே உட்காந்துக்கிறான் இருடா வரேன் இனியா நாடகத்துக்கு போல என்ன நாடகத்துக்கு போறது இல்ல பஸ் பரி டிக்கெட் இல்லாதனால தான் கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறான் இது நாடக சூற வேஷம் ஆடுறது நீ முன்னாடியே போன நாடகம் வச்சாங்க பப்புன்னு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நான் ஒன்றும் வந்து மாற்றிக்கலாம் சூற வேஷம் ஆள் இருக்கணும்ல ஆள் இல்லையே போக வேண்டியதானே சரின்னு சொல்லிட்டு பஸ்ல பெரியார் பஸ்ல ஏற்றுங்க இவன் 2 பேர் சேர்ந்து டிரைவர் முன்னாடி உட்காந்துக்கிறோம் டிக்கெட்டு வேற ஏற்றுட்டேன் உனக்கு நல்ல பாம்பு நெறிறான் சீட்ல என்ன காரணம் டிக்கெட் ஏற்றது பெருமை இல்ல ஒரு 3 ரூபா கொடு கக்கூசுக்கு போறான்னா பஸ் எதனா வீணாயிட போகுது அப்படின்னு 3 ரூபா கொடுத்துட்டா கக்கூசுல போய் தவுசுல அவுட்டுன்னு உக்காந்தான் பஸ் கிளம்பிட்டு இந்த பஸ்ல 1008 பஸ் வரும் பஸ் பேரு காட்சி இல்லையா ஓ சங்கர சூரவச்சக்கார பஸ் கிளம்பிட்டு அப்படியே டவுசர் எடுத்து போட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு பஸ் மேல ஏற்றாப்பா ஏறி டிரைவருக்கு முன்னாடி உட்காரியா ஆனா பஸ் காரியத்தான் போகுது சீட்டு காரியத்தான் உட்காரியா இவன் கல்வியை பிடிச்சிக்கினேன் நான் நின்னுக்கினே வரேன் என்னடா நின்னுங்கன்னு வரான் இடம் கட்டவனும் உட்கார்றாளாச்சு வயசான கிழமை கேள்வி உட்கார்ந்தாலும் நம்ம ராத்திரிக்குள்ள வேசானமா கை வலிக்குதுமா கால் வலிக்குதுமா கேட்டு உட்காடுறான்றவன் கேட்டு உட்காடுறவன் நான் நின்னுக்குன்னே வரேன் உன் வீட்டு வேகம் என் வீட்டு வேகம் இல்லைங்க பஸ் இல்லை வரேங்கிறான் உன் வீட்டு வேகம் என் வீட்டு வேகம் இல்லை பஸ் போகுது மயிறு பிச்சு போகுது இது வரைக்கும் உன் வயசுக்கு இந்த வயசுக்கு பஸ்ல முச்சி நீ பாத்துக்கிறியா இவன் இடுப்பை சுத்தி ஒரு 25 முச்சி அந்த காற்றையும் மதிக்காத அந்த மாட்டு முச்சிக்கினே இருக்குது ஆனா கடலூர்ல இருந்து நம்ம கெடியில வார்த்தைக்குள்ள இவனுக்கு ஒரு பாட்டு இருடா கெடியில வார்த்தை அதையும் ஓட்ட சொல்லுவாங்க யார் ஓட்ட போல வச்சு ஓட்டுறீங்க கேடி
கடலூர்ல இருந்து கெடில வரத்துக்குள்ள ஒரு பாட்டு ஒண்ணு எழுதிட்டான் அவனுக்கு. என்ன பாட்டு அது தெரியாது. என்ன பாட்டு எழுதுனா, நான் ஒரு சிந்தி கக்குதுர குந்தி நாட்டம் பொறுக்கவில்லை, தண்ணி இருந்தும் டப்பா இருந்தும் பாவி மோவ தூத்த கழுவவில்லை, கழுவாத தூத்துக்கு என்னென்ன கேடோ, கழுவாத போனதுக்கு காரணம் சத்தியமா மாரியம்மன் கோயில் கட்டிக்கிட்டாங்க புதுசா 10 பேர் ஏற்கனவே இருந்த கோயில் தான். அந்த கோவிலை புதுமிச்சு அழகா கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மன் சாட்சியா நீ கடலூர்ல இருந்து கெடியில வரதுன்னு சோத்த கழுவுனா நீ சத்தியம் பண்ற. நாளைக்கு போய் உன் பொண்டாட்டி கையில சோறு வாங்கி துண்ணணும் தான் சத்தியம் பண்ணணும். நல்ல நீ குடும்பம் பண்றவனா தான் உன் பொண்டாட்டி பிள்ளை முகத்துல முழுகணும் தான் சத்தியம் பண்ற கழுவுன்னு. கடலூர் நடந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். போய் நீ யாராச்சும் கேட்டான அந்த ஊர்ல அப்ப இது உண்மைதானா? ஐயா ஐயோ நான் விளையாட்டு சொன்னேன். அப்போ உண்மையை தமிழேக்கு பாதையா இவன் சொல்றானே, இவன் கதை எனக்கு தெரியும். அதோட நம்ம கடையில் இவன் என்ன தெரியுமா? இவனுக்கு இவனுக்கு 4 தங்கச்சி. இவனுக்கு 3 தங்கச்சி மாதிரி. ஆனா முதல் தங்கச்சி தங்கச்சி கல்யாணம் 3 புள்ள காட்சி வந்து இவன் ஜென்மத்தோடு மேடம் மேல பேசுறான். சத்தியமா சொல்றான். உன் தங்கச்சி 3 புள்ள காட்சி சொல்லு. அவசாம நீ வந்து யாருக்கதை சொல்ல வர? சரி காய்ச்சிட்டா விடு, நல்லா போது விடு. அதுல 7 பதாவளத்திலே பாதாள உலகம். இந்த பாதாள இலங்கை எங்கே இருக்கிறது? இந்த பாதாள எங்கிலே பாதாள உலகம். ஆனா இந்த பாதாள இலங்கை இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரன் சூரியனுக்கு தெரியாது. தேவர் மூவர் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த பாதாள இலங்கை இருக்க வேண்டிய இடம், அந்த வழி எங்கே இருக்கிறது? அதோ பார்த்தாயா தாமரை தடாகம். அந்த தாமரை தடாகத்திலே எத்தனையோ தாமரைகள் இருக்கும். ஆமா இருக்கலாம். ஆனா ஓர் தாமரை மட்டும் 1000 விருது விருதாகவும் 1000 விருது புரிந்ததாகவும் அதை கிளி அருகாக போட்டு விட்டார். ஆமா அதன் வழியாக ஒரு துவாரம் தெரியும். அந்த தண்ணின் துவாரமாக வழியாக ஆனா அந்த தண்டுல இறங்க முடியுமா? வர முடியாது. ஆனா வர வேண்டியெல்லாம் வந்துடலாம். ஆமா அந்த ஒரு தண்டு வழியாக வந்தா ஆமா அப்படி பாதலங்கி சரி அப்படியே வந்து விட்டால் முதல் போட்டியில யார் இருப்பது? கடக லட்சணம். கடகம் என்று சொல்லக்கூடிய நண்டு அது முதல் ஆமா. பாதுகாப்பு. அதையும் மீறி வந்து விட்டால் ஊசி மூக்க. அதையும் மீறி வந்து விட்டால் சித்திர சொல்லப்பட்ட புலேந்திரம். ஆமா அது இலை போட்டு காட்டிடும். ஆமா அதையும் மீறி வந்து விட்டால் அதே தாண்டி வந்து விட்டால் ஆமா என் அண்ணன் காளிகாது மச்சவல்லவன் மச்ச கற்பன் ஆகிய அவனையும் மீறி வந்து விட்டால் என் அன்னை காளிகாதேவி ஏற்றுக்கொள்வார். ஓ அந்த பத்திரகாளி அம்மனையும் வசப்படுத்தி வைத்திருக்கிறார். நேருக்கு பேசக்கூடிய தன்மை வாய்ந்தவர். மாயா தளம் மந்திர தளம் கூடு விட்டு ஊடு திருடுவது, கூடு விட்டு கூடு பாய்வது, எல்லா வித்தையும் கை தேர்ந்தவர். ஆமா சரி சொல்லப்பட்ட ஆமா கூடு விட்டு கூடு பாய்வர் திறமை வாய்ந்தவர். ஆமா அது மட்டும் இல்ல அன்னை காளிகாவுடன் நேருக்கு நேர் பேசுறதை மறைத்தவர். ஓ நேருக்கு பேசக்கூடிய அதையும் மீறி வந்து விட்டால் காளிகா தேவி பலி ஏற்றுக்கொள்ளுவா. சரி ஆனா உங்க முகம் ஒரு மாற்றமாக இருக்குது. என்ன காரணம்? எனக்கு எத்தனையோ செல்வங்கள் இருந்த போயிடும். கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க மனைவி இருக்கிறாங்க? கல்யாணம் பண்ணி என்ன பண்ற? இல்ல குடும்பம் பண்றீங்களான்னு கேட்டேன். ஆமா மனைவி பெயர் அதிவர்ணமாலா. உங்க மனைவியுடைய பெயர்? ஆமா இருவருக்கும் சேர்ந்த பிறந்த பொண்ணு ஒன்றே ஒன்று. ஆமா ரூபா. அது பேசுறது நான் என்ன பண்ண முடியும்? நம்ம ஊர்ல ஒண்ணு இல்ல சொல்லு. ரூபா. என்னங்க ரூபா? உன் பொண்ணு பேரு ரூபா. ரூபா. ஏன் சிவரிக்கு வராதா?
அதிரூபாவதி. அதிரூபாவதி. ஆமா. செல்லமா கூப்பிட்டு ரூபா. ஆனா ஆ. எத்தனையோ செல்வங்கள் இருந்த போது இந்த போதிலும் ஒரு வீட்டுக்கு எது இருந்தாலும் அழுது தரும். அதுல செல்வம் செவிக்கு இன்பம். ஆமா. திருமணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கணும். ஆ. அருளாருக்கு உலகம் இல்லை. பொருள் இல்லாதற்கு இவ்வளவு இல்லை. பிள்ளை இல்லாதற்கு பேரின்பம் இல்லை. தராது. ஆறு இல்லாத ஊர்ல அழகு தராது. கோரி இல்லாத ஊர்ல பிடி இருக்கக்கூடாது. அது பிள்ளை இல்லாத வீடு புழுக்கு சமானம். பிள்ளை இல்லாத சோறு புழுக்கு சமானம். அதனால குழந்தை முதல்ல செல்வம் இருக்கணும். ஆமா. குடும்பத்துல ஆம்பளை புள்ள போறதுன்னா ஆ. ஏன் போறது? சொந்த இடத்துக்கு நாட்டா இடத்துக்கு கிடையாது. தாய் வந்து இறந்து விட்டார். காரியம் செய்தாதான் ஆமா. அவங்க செய்த பாவம் போட்டு கிடைக்கும். ஆனா உண்மைதான். எனக்கு ஒரு திருமணம் ஆகிவிட்டது. ஆனா எனக்கு ஒரு மனித ஒரு எண்ணங்களா ஏன்? என் பொண்ணு மழை பருவம் நீ மங்கை பருவம் அடைக்கிறார். சரி. அவளுக்கு ஒரு ஆடுமலை பார்த்து திருமணம் செய்து வைத்தா இப்ப வயசுல உள்ள பொண்ணை வீட்டுல வச்சிருக்கீங்க. ஆமா. அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். ஆமா. அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆ. ஆனா மாப்பிள்ளை யாரு எதிர்பார்க்கறீங்க? ஆ, மாப்பிள்ளை அயல்நாட்டு அரசுல. ஆமா. அயல்நாட்டு அரசுல பாருக்கிறாரு. ஏண்டா? பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆ. நான் இருக்கிறேன். ஏங்க உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை நான் இருக்கிறேன். ஏன் பயப்படுறேன்? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறையும் கிடையாது. உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தானே வேணும். நான் இல்ல எதுக்கு இருக்கிறேன்? உன் பொண்ணை தூக்கி வளர்த்தது நான் தான். சின்னஞ்சிறு வயசுல இருந்து நான் தான் வளர்த்து வரேன். பெண்கள் இருக்கிற கடமையோட ஒண்ணு வேலை முடிஞ்சு போச்சு. அதனால இப்ப வயசுக்கு வந்த பெண்ணை வீட்டுல வச்சிருக்கூடாது. அயல் நாட்டு அரசுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அயல் நாட்டு அரசு எல்லாம் கொடுக்க தேவை. நம்ம சொந்தத்திலே கொடுப்போம். நமக்கு சொந்தமானவங்க இருக்கிறாரு. உங்க அருமை தங்கை தூரதண்டிக்கும் உங்க அருமை மைத்துனர் காலதத்தனுக்கு பிறந்தவர் ஒப்பற்ற மகன், ஒரே மகன், அற்புதமான மகன். அவன் பெயர் நீலமேகன்.